பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்நியப்பட்டு பார்ப்பார்கள். உங்களுக்கு கொச்சைப்படுத்துவதுன்னா கொச்சையாக பேசுவதுதான் கொச்சைப்படுத்தும். தாமோதரன் எப்படி பேசுகிறாரு, RS பாரதி எப்படி பேசினாரு, அங்கே அதே கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசினாரு. என்னை பொறுத்தவரைலாம் சீமான் பி டீம், பாஜகவோட பி டீம். என்னை பொறுத்தவரைலாம் விஜய் பி டீம், சி டீம் இதெல்லாம் சொன்னாங்க. 25 லட்சம் கொடுத்தாதான் ஒரு மெகாவாட்டு மின்சார உற்பத்திக்கு நான் அனுமதி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. லஞ்சம் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் ஹைப்பர் லூப் ஓடும்போது அப்போ தெரியும் அதை யார் கிரியேட் பண்ணது. எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தர் வந்து ஊழலை தட்டி கேட்டால் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு சமிக்ஞை கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் யாரும் தட்டி கேட்கக்கூடாதா, கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறாங்கன்னு தானே அர்த்தம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் அங்கே சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு, ஏன் அங்கே வந்து மின் விளக்குகள் எரியல, ஏன் எப்படி ஒரு 3வது நபர் உள்ளே புகுந்தான், இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் அக்கௌண்டபிலிட்டி, இது வரைக்கும் நடவடிக்கை இல்லையே. ட்ரம்ப் பதவியேற்றார்ல, அவர் கூட இருந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா? எலான் மஸ்க், மார்க் ஜுக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், அமேசான் நிறுவனத்துடைய ஓனர், கூகுள் சுந்தர் பிச்சை. வலிமையாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுங்க. அவங்களுடைய பங்கு எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். இங்க ஏன் எல்லாருமே பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ட்டு முத்திரை குத்தப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க? நாம் தமிழர் கட்சியா அப்படின்னா பாஜக வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். இல்ல அதை கொச்சைப்படுத்துற வகையில பேசுறாங்களா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்நியப்பட்டு பார்ப்பார்கள். கொச்சைப்படுத்துவதுன்னா கொச்சையாக பேசுவதுதான் கொச்சைப்படுத்தும். நம்ம பார்த்துருக்கோம். தாமோதரன் எப்படி பேசுகிறாரு, RS பாரதி எப்படி பேசினாரு, தயாநிதி மாறன் எப்படி பேசினாரு, அங்கே அதே கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசினாரு. நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கணக்கு கொடுத்துருவேன் லிஸ்ட்டு. பேசினா பேசிட்டு போட்டோம். என்னை பொறுத்தவரைலாம் சீமான் பி டீம், பாஜகவோட பி டீம். என்னை பொறுத்தவரைலாம் விஜய் பி டீம், சி டீம் இதெல்லாம் சொன்னாங்க. பிஜேபி வளர்கிறது. இவங்களும் அப்படி அந்நியப்படுத்தும் போது எங்களை பி டீம்னு சொல்றீங்களே, நீங்க தான் பாஜகவுடைய கைக்கூலியா இருக்கீங்க. அப்படி மாத்தி பாஜக அதான் பிஜேபி இஸ் க்ரோயிங்னு அர்த்தம். பிஜேபி வளர்கிறது தமிழ்நாட்டில். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? உண்மையை நீங்க புரிஞ்சுக்க மறுத்தீங்கன்னா நீங்களும் அவங்களோட ஐக்கியமாயிட்டீங்க. இல்ல சார், நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமானா அதுதான் உண்மை. நீங்க அதை ஏற்றுக்கொள்ள நீங்க மறுப்பீர்களே ஆனால் நீங்களும் அவங்களோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். ஓகே. இப்ப இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது 2026 தேர்தலை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னும் போது ஏன் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, இது காரணம் என்னன்னு சொன்னால் நான் நீங்கள் தவறாக நினச்சிக்கலாம் நான் சொல்லுவேன். மீடியா தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த அளவிற்கு வந்து ஒரு பரபரப்பை மட்டுமே நம்பி பணத்திற்காக, வியாபாரத்திற்காக மீடியான்றது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக நாம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நம்பர் 2 நம்பர் 3 இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பர் 2 நம்பர் 3 இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் பின்னால் இருந்தவர்கள் இன்று எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியவே இல்லை. ரன்னிங் ரேஸில் யூ ஆர் கோயிங் டு லூஸ். இதை நாம் எச்சரிக்கையாக சொல்கிறோம், ஆனால் கேட்க மறுக்கிறார்கள். நீங்கள் 20 பாயிண்ட் இருந்தபோது நம்ம வந்து 80 பாயிண்ட் இருந்தபோது யூபி 20 பாயிண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம 90க்கு வந்துட்டோம். ஆனால் யூபி 60 70ன்னு வந்துட்டாங்க. கேப் குறையுது. இன்றைக்கி முதலீடுகளில் நம்ம வந்து 6வது இடத்துக்கு போயிருக்கிறோம். 2வது இடத்துல இருந்தோம் இந்த ஒரு 4 வருஷத்தில். இதையெல்லாம் ஆனால் நம்முடைய முதலீடுகள் அதிகரித்திருக்கிறது. பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. 3 மடங்கு 4 மடங்கு ஆகிருக்கு. நம்மளது 1 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ வெற்றி யாருக்கு? இன்றைக்கி குஜராத் வந்து 56,900 கோடி தங்களுக்கு கிராண்ட் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்குன்ட்டு செமிகண்டக்டர் ஆலைகளை திறந்ததற்காக கிராண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணியிருக்காங்க 50%. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் ₹1 கூட எதுவும் கேட்கல? ஏன் வரல? இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இதையெல்லாம் மீடியாவில் டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து பவர் செக்டாரில் நம்ம எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கிகாவாட் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் 25 லட்சம் கொடுத்தாதான் ஒரு மெகாவாட்டு மின்சார உற்பத்திக்கு நான் அனுமதி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. லஞ்சம். ஆனால் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் கர்நாடகாவிலையும் சோலார் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு தெரியுமா?
அதாவது இதையெல்லாம் நாம் வந்து பேச மறுக்கிறோம். ம். இதையெல்லாம் விட்டுட்டு விஜய் என்ன சொன்னார், அப்புறமா விஷாலுக்கு என்ன ஆச்சு, ம். அப்புறமா இந்த நடிகை என்ன சொன்னாங்க, ம். இப்படி பரபரப்பை மக்கள் மத்தியில் வந்து உண்மையிலேயே தேவையில்லாத விஷயத்தை கொண்டு போய் புதைப்பது மீடியா தான். ம். அந்த அந்த மீடியாக்கள், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களை சொல்ல, ம். அந்த மீடியாக்கள் திமுகவினுடைய பி டீமாக செயல்படுறாங்க ம். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதான் உண்மை. நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விவாதங்களோ அல்லது ஆக்கப்பூர்வமான விஷயங்களோ இங்கு பேசப்படுவதில்லை. ம். இப்போ நம்ம முதல்ல பேசின சப்ஜெக்டே ஆக்சுவலாக தப்பான சப்ஜெக்ட், ம். காலங்காலமாக இருக்கிற சப்ஜெக்ட். ஆனால் அதை ஏதோ ரொம்ப பெருசாக நம்ம பேசிக்கிட்டு, இப்போ நீங்கள் வந்து அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியாத எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். இன்னைக்கு இப்போ 5G இந்த நாட்டில் முதல் 5G ஃபோன் யூஸ் பண்ணது நான், தெரியுமா உங்களுக்கு? அதே ஐஐடி சென்னையில் 5G ஃபோனை நானும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாங்கள் 2 பேர் தான் பேசணும். ஹைப்பர் லூப் ஐஐடியில் தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு 25 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஹைப்பர் லூப் ஓடும்போது அப்போ தெரியும் அதை யார் கிரியேட் பண்ணதுன்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்றுத்துக்குமே உபயோகப்படாத ஒரு பிரச்சனையை பெருசாக ஊதி 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 பேசுவது உண்மையிலேயே தமிழகம் ஒரு மோசமான பாதையில் சென்று கொண்டு. இப்ப மீடியா மட்டுமே இதை ஊதி ஊதி பெருசாக்கல, அரசியல் தலைவர்கள் ரியாக்ட் பண்ண போய் தானே இது பெரிய இஷ்யூ ஆகுது. அரசியல் தலைவர்களை சொல்றத நீங்க புறந்தள்ளிட்டு போங்க. இப்போ இதையே ஒரு முக்கியமான ஒரு பொருளா என்கிட்டயும் பேசுறீங்கன்னு தான் நான் உங்களை கேட்குறேன். நான் பேச முடியாதுன்னு சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனாலும் அந்த கருத்தை சொல்லிவிட்டு இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர். ஏன் உங்களுக்கு பயம்? எத்தனை சேனலில் அந்த ஜெகபர் அலி உடைய படுகொலை குறித்து விவாதித்தாங்க? தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எத்தனை சேனலில் விவாதம் பண்ணாங்க? அப்புறமா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தன் வந்து ஊழலை தட்டி கேட்டால் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு சமிக்ஞை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் யாரும் தட்டி கேட்கக்கூடாதுன்னா கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறாங்கன்னு தானே அர்த்தம். வரும் முன் காப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ வந்த பின் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, இவ்வளோதானே. எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். அவரை படுகொலை செய்வதற்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டுட்டு செத்துட்டு போகிறார். அவர் வந்து அதிமுக சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றியில். ஆனால் அவர் வீடியோ கூட சொல்கிறார், யார் செய்கிறாங்க, RR குரூப் என்னை வந்து கொலை பண்ண திட்டமிடுறாங்க, என்னை வந்து மிரட்டுறாங்க, 100 அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க, நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன், பிடிஓவை பார்த்தேன், எல்லாரையும் சொல்கிறாரு. ஆனால் இன்னி வரைக்கும் ஆக்ஷனே இல்லையே. இன்னி வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் அங்கே சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு, ஏன் அங்கே வந்து மின் விளக்குகள் எரியல, எப்படி ஒரு 3வது நபர் உள்ளே புகுந்தான், இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் அக்கௌண்டபிலிட்டி, இது வரைக்கும் நடவடிக்கை இல்லையே. அப்போ இந்த அரசு மெத்தனமாக இருக்கிறதா இல்லையா? ஆவடியில் 2 பேரை ஓட விரட்டி கொலை பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது பண்ணால் போதுமா? நான் சொல்கிறது அது நடக்காத இருக்கணும். அது என்ன மெக்கானிசம் வச்சுருக்கிறீங்க? தாம்பரத்தில் 20 பேருடைய சங்கிலியை ஒரே நேரத்தில் படிக்கிறாங்க சார், ஒரே நாளில். எப்படி நடந்தது அது? உங்களால் ரவுடிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, இவ்வளோதான விஷயம். ஆனால் அதை மறைக்கணும்னு என்ன பண்ணுறாங்க? அப்படியே திடீர்னு ஒரு ஆளை எங்கேருந்தோ ஒருத்தனை வந்து காலில் சுட்டு பிடித்தார்கள் அப்படின்னு போட்டுறாங்க. ஒரு காலத்தில் வரும் சதக் என்று கூத்தினார். சதக்குன்னு என்ன அது? அதுதான் வந்து ஹைப்பு, ஒரு ஹைப்புக்காக தானே. ஸோ இந்த மாதிரி மீடியா தான் எல்லாத்தையுமே ஹைப் பண்ணுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான நிலைமைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. நான் வந்து திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ்லாம் விட்டுருங்க, ஜென்ரலாகவே இந்த தொலைக்காட்சி மற்றும் யூடியூப்பில் வரக்கூடிய விவாதங்கள் எல்லாமே உண்மையிலே பயனற்று போய் கொண்டிருக்கிறன என்பதுதான் என்னுடைய வாதம். ஒரு நியாயமான நேர்மையான வளர்ச்சி பாதையில் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பேசவே மாட்டோம். நேற்று நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் என்னன்னு தெரியல, ட்ரம்ப் பதவியேற்றார்ல, அவர் கூட இருந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா? எலான் மஸ்க். யார்? எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர்.
மார்க் ஜுக்கர்பர்க் யார், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ், அமேசான் நிறுவனத்துடைய ஓனர், கூகுள் சுந்தர் பிச்சை, இவங்கெல்லாம் தான் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது அந்த நாட்டில் வலிமையாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வலிமையாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுங்க. அவங்களுடைய பங்கு எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அதானியும் அம்பானியும் தினந்தோறும் என்ன செய்கிறாங்க, இப்போ புரியுது அவங்களுக்கு. அதனால்தான் அமெரிக்கா வளருது. குற்றச்சாட்டுகள் சார் முன்வைக்கிறாங்க. அவன் மூடிட்டு போயிட்டான இண்டன்பர்க். என்ன சொல்லுங்க, இண்டன்பர்க் சொன்னான்னு போய் நின்றீங்கல்ல, இப்போ இண்டன்பர்க் மூட்டு போட்டான் பயந்து போய், அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்ட்டு. இப்போ எங்கே போய் 2-3 நாளாக யாரும் வாயை திறக்கிறது இல்லைப்பாங்க அதை பற்றி. ஏன், நான் முதல்ல நான் தான் போட்டேன், இண்டன்பர்க் மூடிட்டான். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சார் நோட்டிஃபிகேஷன் வந்தது எனக்கு, என்ன சார் அப்படின்னாங்க. என்ன சார் அது நீங்கள் வந்து காலையிலே இது போட்டிங்களே அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்றாங்க. அரசியல் எப்படி வருது பாருங்க. நம்ம ஒரு செய்தியை பார்த்து நான் போடுறோம் அவ்வளோதான். பட் ஆனால் இன்றைக்கி அதை கூட எல்லாத்துலேயுமே அரசியல்னா அப்புறமா நீங்கள் என்ன செய்வீங்க? அரசியல் என்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு பரபரப்பு, திசை திருப்ப வேண்டிய ஒரு நேரம் வந்து அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக ஆளுங்கட்சியினருக்கு. அதே மாதிரி காவல்துறையை பொறுத்தவரை ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ அது கேட்கணும். இல்லை, இன்னொரு விஷயம் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவோட அதிமுக கூட்டணியா அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து கேட்கப்பட்டுட்டே வந்துட்டு இருந்தது. எல்லாமே சேர்த்து அது பாருங்க எவ்வளவு தவறு பாருங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல அந்த ஒரு விஷயத்துல இப்ப பெரியார் குறித்து சீமானவர்கள் அவதூறு பரப்பினார் அப்படின்ட்டு வந்ததுக்கு பிறகு பாஜகவினர் அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத கடந்து ஒருவேளை நாத்தாக்காவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அப்படின்ற கேள்வியும் அதாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இப்ப என்ன எலெக்ஷன் வரப்போகுதா? இல்லை, நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது தான். சும்மா உங்களுக்கு பொழுது போகல. அகைன் என்னன்னா, இந்த திமுகவுடைய அரசை வந்து உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு பயம். அதனால் கூட்டணி பற்றி பேச வேண்டிய நேரமே இல்லையே. இப்போ எதுக்கு கூட்டணி பற்றி பேசுகிறீங்க? அதான் நான் கேட்குறேன், ஏன் இப்போ பேசுகிறீங்க? நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுப்போங்க. யார் கூட எல்லாரும் கூடயும் எல்லாரும் கூட்டணி வச்சுருக்காங்க. 1962 இதே ஜனசங்க, பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கத்தோட கூட்டணி இருந்துச்சா இல்லையா? திமுகவுக்கு 67 இருந்துச்சா இல்லையா? நீங்கள் அதன் பிறகு மதுரை முத்துன்னு முதல் மேயர் ஜனசங்கத்தினுடைய ஆதரவோடு தான் திமுக மேயராக வராரு. அப்புறம் 99 திமுகவோட கூட்டணி வரலையா? அதனால் கூட்டணி வந்து இப்படி எப்படி பேசுறதுலாம் அவசியம். கூட்டணின்றது தேர்தல் காலகட்டத்தில் எதிரனுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 4 சீட்டு வாங்கணுன்றதுக்காக இருக்கிறது தான் கூட்டணி. ஓகே, இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. இல்லை, சில பேருக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்கும் 2 சீட்டில் நின்றானு கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிக்கு பக்கம் சீட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள போட்டி. நாங்கள் நீ 10 கோடியா, நான் 15 கோடி வாங்கி போடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படியாவது 2 எம்பி வேணும். ஒன்று ரவிக்குமார் வந்து திமுக நிற்க வைப்பாங்க, கோர்ட்டில் போய் அஃபிடவிட் போடுவாங்க, நான் விடுதலை சிறுத்தைகளே இல்லைன்னுப்பாங்க. அன்றைக்கே போஸ்ட் அடித்து ஒட்டிப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர்ன்ட்டு. உடனே நான் வந்து அதை கேள்வி கேட்ட உடனே இன்விடேஷனில் பேரை மாற்றிட்டாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு. இது எல்லாம் அது ஒரு கூட்டணியாங்க. அதுக்கு பேர் காங்கிரஸுக்கோ இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கோ பேசுவதற்கே அருகதை இல்லை. உங்களுக்கு பொழுது போகல, உங்களுடைய அரசியல் என்ன? 2-4 சீட்டு வேணும் கம்யூனிஸ்ட்டுக்கு, ஒரு 10 சீட்டு வேணும் காங்கிரஸுக்கு. இதுக்கு மேலே அவங்க சிந்தனை பண்ணணும். நாங்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இப்போ நீங்கள் கேட்டதுல சொன்ன இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன் சொன்னேன்? அதுதான் சொன்னேன். அவங்களுடைய நோக்கமே ரொம்ப சின்ன விஷயங்க. அதிகாரம் வேணும், ஒரு 10 எம்பி வேணும், 2 எம்எல்ஏ வேணும், 2 எம்பி வேணும், ஒரு 10 எம்எல்ஏ வேணும். இதுக்கு மேலே அவங்க தாண்டி போக முடியாது. பிஜேபி அப்படி இல்லை. பிஜேபி தமிழகத்தை ஆளும் அந்த நாள் வரும். எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் திமுக சொன்னாங்க, அதிமுக சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லுவேன். அது கூட இந்த கூட்டணி மாதிரி விஷயம்லாம் நான் எலெக்ஷன் பற்றி தான் பேச முடியும். நீங்கள் நடக்கக்கூடிய இன்னைக்கு என்ன விஷயம்? நீங்கள் வந்து எங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள், நீதிமன்றமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ரஃபேல் ஊழல் அப்படின்னு சொன்னாங்க, நீதிமன்றமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் இண்டன்பர்க் அவனே மூடிட்டு போயிட்டான். அதனால்
நாம் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கும் பொழுது True. தேவையற்ற விவாதங்களை நாம் வந்து பேசுவதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியும், இன்றைக்கி வந்து பணம் பிரதானம் அப்படிங்கிற உலகத்தில் எல்லாரும் அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மீடியா மட்டும் அது விதிவிலக்கு இல்லைன்றதை நான் உணர்றேன். நிச்சயமா சார். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த விவாதத்தில் சந்திப்போம். நேரத்திற்கு நன்றி சார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.